ஹலோ சுபாஷ். சுபாஷ் வணக்கம். வணக்கம். போன பதிவில் நான் சிஎம்மாக இருந்தேன்னா கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தீர்வு சொன்னீங்க. அந்த தீர்வுக்கு நிறைய பதில்கள், பாராட்டுக்கள் குவிஞ்சுது. காமெண்ட்ஸ் போட்டாங்க. இது மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குங்க. பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு 6 மாதத்தில் முடியுமான்னு. 6 வாரத்தில் முடியுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், நீங்கள் சிஎம்மாக இருந்தால் 6 நாளில் பண்ணுவீங்க. 6 நாளில் நீங்கள் சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன், ஒரு தீர்வு கொடுங்களேன். புரியுது. நான் சிஎம்மாக இருந்தால் என்ன செய்வேன்றது சொல்கிறேன், பாருங்க. ஓகே, இப்போ எவ்வளோ அருமையான கேள்வினா, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள கேள்வி. அரசாங்கம் ஏன் என்கிட்ட தூரமாக இருக்குது? நான் ஏன் அரசாங்கத்தில் போய் கதவை தட்டுவானே? வரி கொடுக்குறேன், அப்புறம் அவன் சொல்லலாம் கேட்குறேன். எனக்கு சேவை பண்ணுறதுக்காக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தேன். அந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் போய் நிற்பானே. இதை பற்றி நிறையா பதிவுகள் இல்லை, அறிஞர் பெருமக்கள், ஞானிகள் சொல்லி சொல்லி தோற்று போயிட்டாங்க. இப்போ நானும் அதை சொல்ல போகிறேன். ஆனால் இதை கேட்குற யாராவது ஒருத்தனுக்கு தலையில் பொறி தட்டுன்னு வச்சுங்களேன், உனக்கும் பொறி தட்டுன்னு நினைக்கிறேன். உன் பொறி தான் இந்த பொறி. இந்த பொறியினால் ஒரு சின்ன தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தீயில் லைட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு அதில் முதலிடம் பெறுமா? கேள்விக்குறி. இப்போ நான் சிஎம் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பொதுமக்களுக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்குங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ, எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு? கலெக்டருக்கு கொடுக்குறாங்க, அல்லது அங்கே கோட்டைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற லெட்ரு போய் சேரும். என்ன ஆகும்? அது முதல்ல போய் கோட்டையில் சேரும். அதை பிரிப்பாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தினம் இவ்வளோ கட்டை இருக்கும். அதை கிழித்து எடுத்து போட்டு நம்பர் போட்டு வரும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அனுப்பிச்சிருந்தான்னா மினிமம் ஒரு 1.5 மாதத்துல லெட்ரு அங்கே வந்து பார்ப்பாங்க. யார்? கீழே இருக்க அதிகாரி. அவர் உடனே தோபிமார்னு சொல்லுவார், அவர் சைன் பண்ணிட்டு அங்கே இங்கே அனுப்பிச்சி விட்டுருவார். இது மாதிரி தினம் நடக்குதுங்க. ஒன்றும் தீர்வார் வரல, நடக்கலை. சிஎம்ஐ பார்த்து மனு கொடுக்குறாங்க, அவரும் வாங்கிக்கிறாரு, போஸ்ட் கொடுக்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மனு நீதி திட்டம் என்னமோ சொல்கிறாங்கப்பா. என்ன நடந்தது? லெட்டரு போய் சேர்ற வரைக்கும் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போகுது. இவனும் எழுதி தோற்று போயிடுறான். அப்புறமேல் யாராவது ஆளை பிடிச்சி மிடில் மேன் புரோக்கர்லாம் வந்து அவன் காசு வாங்கி குளறுபடிகளோட உச்சகட்டம். இது கவர்மெண்ட்டா? தெரியாது. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சபை, இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு ஆலோசனை பண்ணேன். ஒன்றும் ஏதோ செய்கிறாங்க, ஏதோ நடக்குது. இப்போ எனக்கு தோணுச்சு, நான் சிஎம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? நான் சிஎம்மாக இருந்தால் என்னங்க, திண்டுக்கல்லேருந்து ஒருத்தன் கோட்டையை நோக்கி போகணும். வேலை நடக்கலை, இங்கே கலெக்டர் கொடுத்து நடக்கலை, ரெவன்யூ பண்ண நடக்கலை, அரசியல்வாதி கொடுத்து நடக்கலை. ஏதோ சொல்கிறாங்க, சார் இந்த கேஸு கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, சார் இந்த கேஸு அதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி குளறுபடிகள். இவன் பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஏதோ கடன் ஒன்று வாங்கிக்கிட்டு கோட்டைக்கு போவார். கோட்டைக்கு நுழையிறது பெரிய கஷ்டம். அப்படியே நுழைஞ்சிட்டா வச்சுக்கலேன், அப்ளிகேஷன் கொடுக்கணும். கொடுத்தா அங்கே ஒரு போட்டு திருப்பி இவங்க கொடுத்த லெட்ரு அங்கே எப்படி போச்சோ இந்த லெட்டர் அப்படி சுற்றி அடிக்க நிற்கும். இந்த வேதனையிலேருந்து வெளியே வரக்கு ஒரு மார்க்கம் இருக்குது. என்ன சொல்கிறேன்? எங்கள் காசில் நீ சம்பளம் வாங்குற, நான் கொடுத்த வரியில் நீ அனுபவிக்கிற, உங்ககிட்ட நான் ஏன் வருவானே, நீ என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா? அரசாங்கத்தின் கதவை மக்கள் தட்டுவதற்கு பதிலாக மக்களின் கதவை அரசாங்கம் தட்டட்டும். அது என்னங்குது? ஆமாங்க, நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தேன்னா எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு
மாதத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போவோம்யா. என்ன அந்த ஊரில் போய் அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? லாட்ரி போர்டு அந்த வில்லேஜுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணுறேங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லுங்கள், அந்த வில்லேஜுக்கு வர போகிறோம்யா, அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ எல்லாம் அங்கே தான் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே சர்க்குலர் பண்ணிடுறீங்க. எல்லாரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்க்குலர் போட்டு ஜிஓ போட்டுருவாங்க. இப்போ நான் சிஎம் இருந்தால் நான் வந்து அடுத்த மாதம் மதுரைக்கு வரேன்னு சொல்லுவேன். நான் வரேன்னு எப்போ சொல்லுவேன்? 2 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த சொன்ன பேச்சுக்கு பிரகாரம் செக்ரட்டரியேட்டில் இருக்கிற எல்லா ஹெச்ஓடி அவங்க உதவியாளர்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு 400 பேர் வரும் வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கு அதிகபட்சம். அது சம்மந்தப்பட்ட அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊரில் இருக்க எம்பி, அது ஆப்போசிஷனாக இருக்கட்டும் ரூலிங்காக இருக்கட்டும், அவங்க எல்லாம் வர்றாங்க ஒரு வில்லேஜுக்கு. இப்போ என்னாகும்? 400 பேர் வர்ற வில்லேஜு அல்லது ஒரு சின்ன கிராமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோடை போட்டுருவாங்க, பாத்ரூம் கட்டுவாங்க, குடிக்க தண்ணி வந்துடும், எலக்ட்ரிசிட்டி வந்துடும், அப்படியே அந்த வில்லேஜ் நன்னாயிரும். இப்போ அங்கே வந்த பின்னால் அங்கே 2 நாளைக்கு சிஎம்மோட சேர்ந்த எல்லா ஹெச்ஓடியும் எல்லா அதிகாரிகளும் தங்குறாங்க. அப்ளிகேஷன் வாங்க வேண்டியது அங்கே அனுப்புகிறேன்னு சொல்ல வேண்டாம். இங்கெல்லாம் உட்காந்துருப்பீங்கள, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா, லா டிபார்ட்மெண்ட்டா, பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா, டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கங்கே கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு அவங்க தீர்மானம் எடுக்க வேண்டியது. அந்த தீர்மானத்தில் கடைசியில் முடிவெடுக்கணும் சிஎம். சார் இது என்னால் முடியாது சார், அவருக்கு இது மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ சிஎம்க்கு பவர் இருக்குது, எக்ஸ்ட்ரா பவர்ஸு. கொண்டு வாப்பா, கையெழுத்து போடு, கொடு. அப்ளிகேஷன் கொடுத்தா 3ஆவது நாள் தீர்மானம் எடுத்தாச்சு, அவனுக்கு காப்பியும் கொடுத்தாச்சு. போப்பா கண்ணா நீ போயிட்டு வா. என்ன நினைப்பான், இது உலகமா உண்மையா, இது என்ன நான் மாய உலகத்தில் இருக்கேன்னு ஆச்சரியப்படுவான். ஏன்னா சிஎம்ஐ பார்க்குறது கஷ்டம், அதை காட்டினா அவங்க ஹெச்ஓடியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஹெச்ஓடியை காட்டினா அந்த அதிகாரி பார்க்குறது கஷ்டம், சென்னைக்கு போகிறது கஷ்டம், செலவு மிச்சம். அரசாங்கமே உன் வீட்டின் என்னது கதவுக்கு முன்னால் நின்று உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு அருமையான திட்டமாக கொண்டு வர்ற சிஎம் ஆகிருப்பேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கேட்க நல்லா இருக்கும். கேட்ட உடனே அதான் சொல்லுவாங்க, என்னது சார் இதெல்லாம் நடக்காது, எவனும் மொட்டை அவனுக்கு என்ன சார் சொல்லிட்டு போகிறேன், எப்படி சார் போகிறது, பாதுகாப்பு சார், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சார், அது சார் இது சார்னு சொல்லி அப்படி கொலை படிச்சு. ஏன்னா அந்த கோட்டையில் இருக்குதே, சிஎம்க்கு போல ஜால்ரா போடுற பஜன் பண்ணுற ஒரு கோட்டரி இருக்குது. அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, பஜன் பண்ணுறேன் சார் உங்கள் பாட்டு அருமையாக இருக்குன்னு பஜன் பண்ணி பாட்டை பாடி இந்த திட்டத்தை கையில் விட்டுருவாங்க. நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன், நான் சிஎம்மாக இருந்தால் இது மாதிரி முடிவுகள் எடுப்பேன். என் மக்களுக்காக நான் மக்கள்கிட்ட போவேன். நான் மக்கள்கிட்ட போகிறதுக்கு வண்டி கொடுத்து அவன் தானே, பெட்ரோல் போடுற அவன் தானே, என் சம்பளம் கொடுத்து அவன் தானே, ஏன் போகக்கூடாது? அதனால் நான் சிஎம்மாக இருந்தால் என்ன செய்வேன்ற அந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு தோணலாம், நீங்கள் சிஎம்மாக இருந்தால் என்ன நினச்சிருப்பேன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. சேர்ந்து பண்ணுவோம், முயற்சி தானுங்க. வாழ்க்கையே கற்பனையின் ஒரு ஓட்டம். சில கற்பனைகள் நனவாகும், சில கற்பனைகள் இருக்க ஐடியா வந்து சத்தியமாகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. சமுதாயம் நல்லா ஆகிடலாம் இல்லையா? அதனால் பதிவை பாருங்கள், உங்கள் அபிப்பிராயத்தை கீழே போடுங்க, எழுதுங்க, ஃபோன் பண்ணுங்க, சேர்ந்து பயணிப்போம். நம் சமுதாயம் நலன் பெற எல்லோரும் பிரார்த்திப்போம். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.